Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அப்பாவுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு அம்மாவுக்கு தெரியாதுன்னு அப்பா நினச்சிட்டு இருக்காரு. அம்மாவுக்கு தெரியும். அப்பா எனக்கு எல்லாமுமானவர், ஆனால் இந்த ஒரு தவறு செஞ்சிட்ருக்காரு. அவங்கவுங்களுக்கு இது கரெக்டு. சரி, அப்போ நானும் இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு என்னுடைய பர்சனாலிட்டி வந்து டைல்யூட் ஆகிற ஒரு இடமா இருக்குது. அந்த லைனுக்கு ஈக்குவலாக இப்போ யாராவது எங்கேயாவது ஏதாவது ஒரு இப்போ யாரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதோ ஏதோ நடக்கும்போது சும்மா செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்லாம் தோணுது. அப்போ எங்கேயோ உள்ள நமக்கே இருக்கோ அப்படின்னா தலையை குனிஞ்சிட்டாங்க. நீங்கள் வேறு கரெக்டாக கேட்டி சில விஷயங்களை ரொம்ப ஹிப்னாட்டிக்காக சொல்ல வேண்டியிருக்கு. கம்பெனியே திரும்பி எடுத்துக்குவான்னு சொன்னோடனே அழுதுட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு இது புரியும் தெரில. பொண்ணுக்கே அல்லது பையனுக்கே இயல்பாக அப்படி ஒரு சிந்தனை இருக்கும்போது நாம் வந்து அதுக்கு ஒரு வேலிட் ரீசனாக மாறிடும். என்ன கன்றாவியாக அவர் பேசிகிட்டு இருக்காரு, பேசிட்டு இந்த பக்கம் வந்து என்கிட்ட எப்படி அப்பா பொண்ணுன்னு எவ்வளோ அழகாக பேசுகிறாருன்னு ரெண்டு பக்கமும் எனக்கு தெரியும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற எபிசோட்ல திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி நம்மளுடைய பேசிட்டு வர்றார். இன்னைக்கும் மேனேஜர் இருக்கார், அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த இல்லற வாழ்க்கை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டே வரோம். இப்போ வந்து இல்லற வாழ்க்கைக்குள்ள நம்ம கணவன் மனைவிக்குள்ள மோதல் பேசியிருக்கோம், அவங்களுக்குள்ள இருக்க சிக்கல் பேசியிருக்கோம். ஆனால் குழந்தைகள், அதாவது தந்தை மகள் மகன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து தந்தை பண்ணக்கூடிய பிரச்சனை ஒருவேளை குழந்தைகளுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்கள எப்படி பாதிக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதை குறித்து பேசலான்னு சொல்லும் போது தான் நீங்கள் அதை தொடர்பாக எதனா கேஸ் டீல் பண்ணியிருக்கீங்களா சார்? வேலைக்கு போகிற பெண் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, ரொம்ப ரெஸ்பெக்டடான ஃபேமிலி, அவ்வளோதான். ஒற்றை லைனில் சொல்லணுன்னா இவ்வளோதான் சொல்லலாம். பிக்சர் பர்ஃபெக்ட் மாதிரி. ஆமாம், பிக்சர் பர்ஃபெக்ட். அப்பா வந்து பல விஷயங்களில் ரோல் மாடல், எல்லாம் எவ்ரிதிங் ஃபைன். இப்போ இந்த பொண்ணு வந்து கவுன்சிலிங்னு வந்து உட்காரும்போது அப்பாவுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு அம்மாவுக்கு தெரியாதுன்னு அப்பா நினச்சிட்ருக்காரு. அம்மாவுக்கு தெரியும். அம்மாவுக்கும் தெரியும், பொண்ணுக்கும் தெரிஞ்சிச்சு. அம்மாவுக்கு தெரியும், பொண்ணுக்கு தெரியவே தெரியாதுன்னு அப்பா நினச்சிட்ருக்காரு. எனக்கும் தெரியும். எனக்கு தெரியும்னு அம்மாவுக்கு இன்னும் தெரியாது. அதாவது அம்மாவும் அப்பாவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கிறது எனக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் பிரச்சனை. அப்பா எனக்கு எல்லாமுமானவர், ஆனால் இந்த ஒரு தவறு செஞ்சிட்ருக்காரு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேன். அப்போ இது பர்சனலைஸ்டு, அதாவது அவங்கவுங்களுக்கு அது சரி அப்படி தானே இதை சொல்லணும். ஆனால் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இருக்காது. அது அப்புறம் வரேன். அவங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு இது கரெக்டு. சரி, அப்போ நானும் இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு என்னுடைய பர்சனாலிட்டி வந்து டைல்யூட் ஆகிற ஒரு இடமா இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு அப்பாவை பிடிக்குதோ அந்த அளவுக்கு நானும் இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு லைன் வருது. அப்பாட்டேருந்து கற்றுக்குறாங்க, உங்கள் ரகசியமாக நம்மளும் பண்ணிக்கலாம், செய்யலாம். என்ன இப்போ அப்பா இல்லையா அப்படின்னு அப்படி ஒரு லைன் வருது. அந்த லைனுக்கு ஈக்குவலாக இப்போ யாராவது எங்கேயாவது ஏதாவது ஒரு இப்போ யாரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதோ ஏதோ நடக்கும்போது சும்மா செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்லாம் தோணுது. ஓகே, இவங்களுக்கு வந்துருக்காங்க கவுன்சிலிங் ஆக்சுவலாக இந்த மாதிரி எனக்கு யோசனை. அதனால் என்ன நான் எப்படி சரி பண்ணிக்கிறது? அப்பாவை போய் சரி அது எனக்கு தெரில, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட்ஸ் இருக்கா தெரில. ஆனால் எனக்கு இப்படி தோணுது. இப்போ 10 சென்ட் வாங்கு, ஆனால் நீ எழுதி கொடுக்கும்போது நீ வாங்கினது 10, ஆனால் 9 வாங்கின மாதிரி எழுதி கொடுத்துரு. அதாவது உனக்கு 9க்கு மட்டும் பே பண்ணால் போதும், 1 சென்ட் எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசி ஏதாவது பண்ணி அப்படின்னு பேசுகிறத ஒரு பையன் பார்த்தான்னா, ஓ நம்மளும் இந்த மாதிரி அகாஜுகா வேலையெல்லாம் பண்ணி தான் வாழ்க்கையில் அப்படின்னு தோணும்ல, அவனுக்கு தோணும்ல. அப்பா அப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும். இப்போ எத்தனை ரியாலிட்டி புரோக்கர்ஸ் பேசுகிறப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற அடுத்த தலைமுறை இதை யோசிக்கும். 6 சென்ட்டு அப்படி இல்லைன்னு பண்ணி கொடுப்பா அப்படின்றத பையன் பார்த்து, ஓ சரி ரைட்டு அப்படின்னு தானே யோசிப்பான். இப்படி நிறைய நடக்குது இல்லை? அது மாதிரி எனக்கு எங்கள் அப்பா எல்லாமோ, ஆனால் அப்படி ஒரு தப்பு சரி, அப்போ நம்ம இப்படி இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு தோணுது. அது தோணக்கூடாது. எனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, அது டைல்யூட் ஆகுது, வீக் ஆகுது, ஒரு வீக் லிங்கை தேடுது. நான் போய் தேடலை, யாராவது வந்தால் இது தப்பு பண்ணால் என்னன்னு தோணுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. நான் உங்கள் கவுன்சிலிங் வந்து நக்கீரனில் ரெகுலராக பார்க்குறேன். எனக்கு இதை யார்கிட்ட போய் சொல்கிற ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கணும், சொல்லணும்.
ஏன்னா இது சரியானபடி போய் சேரணும். யார்கிட்டயோ சொல்ல போய் அவரே எதையாவது பண்ணால் அதெல்லாம் சரியாக இருக்காது இல்லையா? அதனால் அப்படின்னு கடைசியாக ரைட்டு இவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தேன். சரி, அப்படி சொல்லும்போது இப்போ நாம் அதை பேசுகிறோமே, இது தப்பா? இப்போ நம்ம அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த பேசுகிறோமேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க யார் என்ன அதை நம்ம சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, இதை பற்றி மற்றவங்களுக்கும் தெரிஞ்சால் நல்லது தானே அப்படின்னு கேட்டு அவங்களும் எஸ் சொல்லி தான் இதை பேசுகிறோம். இல்லை அது நல்லா சொல்லுங்கள், இன்னும் 4 அப்பா திருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறோம். இப்போ அதை அவங்க சொன்னாங்க, நம்ம இந்த கவுன்சிலிங் இப்படி தான் ஆரம்பிக்குது. இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், இப்போது நாம் ஒரு பொருள் வாங்குகிறோம். அஸ்யூமிங் தட் வி பை எ கார், ஹோண்டா சிட்டி வாங்கிட்டோம். இன்னொருத்தங்களும் ஒரு ஹோண்டா சிட்டி வாங்கிட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்குறோம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குங்க, மைலேஜ் வரும்னு சொன்னாங்க, ஆனால் மைலேஜ் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளது மைலேஜ் வருது, என்ன பண்ணுவோம்? அந்த வடிவேல் சிங்கமுத்து காமெடி தான், உனக்கு அப்புறம் 50 கொடுக்கலான்னு சொல்லிட்டு. நம்மளது வருது, அவங்களது வரல. அப்போ நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, தெரியல ஏன் அப்படி இருக்காங்க தெரில, உங்கள் இது எனக்கு நல்லா இருக்கே அப்படின்ட்டு போயிடுவோம். என்றைக்காவது அவங்களுக்கு வரல, நமக்கும் வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருப்போமா? போய் இன்ஜினில் போய் ஏதாவது சரி பண்ணி தப்பாக்கிடுவோம், அப்போ தானே வராது அப்படின்னு யோசிப்போமா? இங்கே மட்டும் ஏன் யோசிக்கிறோம்? அவங்க வாங்கின காருக்கு அப்படி அப்பா தான், ஆனால் அவரோட லைஃபுக்கு அது அப்படி. நாட் நெசசரிலி என் லைஃபுக்கும் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இதில் சார், பேரண்ட்ஸ் ரோல் மாடலாக இருக்கலாம், ஆனால் எதில் இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பண்ணுறதை பார்த்து அதே ரோல் மாடலாக வச்சு பொண்ணும் அதே மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்குது. இல்லை, அது நெகட்டிவ். அதாவது அதில் அவர் அப்படி இருக்கக்கூடாது, அதனால் எனக்கும் தோணுதுன்னு சொல்கிறது இருக்குல்ல, நான் அந்த சொல்கிறதுலேருந்தே வரேன். அவர் பண்ணுறது சரி நான் சொல்லலை, அவர் ஏன் அப்படி இருக்கக்கூடாது நான் கேட்கல. அவர் அப்படி இருக்காருன்றது அவரோட லைஃபு. அந்த ஹோண்டா சிட்டி மைலேஜ் கம்மியாக தருது, உங்கள் ஹோண்டா சிட்டி நல்லா இருக்குது. நீங்கள் ஏன் கொண்டு போய் இப்போ ஒர்க் ஷாப்பில் கொடுத்து, சார் இந்த இன்ஜினை கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுங்க, மைலேஜ் கொஞ்சம் குறைச்சா பரவாயில்ல, யாருன்னா சொல்லுவோமா போயிட்டு அப்படி பர்சனாலிட்டியில் மட்டும் ஏன் சொல்கிறோம்? அப்போ அப்பா இல்லை இங்கே ரீசன், அப்பாவும் ஒரு ரீசன். அது நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஓகே. உங்களுக்கே ஒரு டெம்டேஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் அப்பாவை கவசமாக்குறீங்க. உங்கள் அப்பா அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்களுக்கு இதை செஞ்சுக்கலான்னு சொல்கிறதுக்கான ஒரு கவசமாக மாறிட்டார். நான் டெம்டேஷன் வர்றதுக்கு அப்போ ஒரு காரணம் தானே சார் இருக்கலாம். டெம்டேஷன் இருக்குன்றதும் உண்மை. அதாவது அவரால் தான் வந்ததுன்னு ஒரு பக்கம் நம்ம சொல்லிக்கலாம். செய்யலாம், அப்பா செய்யலையா? அப்பா செய்கிறாங்க, நான் செய்யக்கூடாதான்றது வேற. செய்யலாம், அப்பா செய்யலையா? அப்போ செய்யலாம், அது முதல்ல வந்துருச்சு. அப்போ எங்கேயோ உள்ள நமக்கே இருக்கோ அப்படின்னா தலையை குனிஞ்சிட்டாங்க. இல்லை, அது நீங்கள் வேறு கரெக்டாக கேட்டீங்க அப்படின்னு. இல்லை இருக்குது, அப்பாவும் செய்கிற அந்த ஹோண்டா சிட்டி மைலேஜ் வேறு கதைங்க. அது நாளைக்கே அது சரியில்லைன்னு அது ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விட்டுருவான், கம்பெனியே திருப்பி எடுத்துக்குவான். சில விஷயங்களை ரொம்ப ஹிப்னாட்டிக்காக சொல்ல வேண்டியிருக்கு. கம்பெனியே திரும்பி எடுத்துக்குவான்னு சொன்னோடனே அழுதுட்டாங்க அவங்க. இதை பார்த்துட்ருக்கிற எத்தனை பேருக்கு இது புரியும்னு தெரில. கம்பெனியே திருப்பி எடுத்துக்குவான்னா இந்த மாதிரி போய் தப்பு செஞ்சு அதனால் ஏதோ ஒரு பிரச்சனையினால் உயிரே போயிடுச்சு, கொடுத்தவனே எடுத்துக்கிட்டு போயிட்டான் அப்படின்றது தான் இன்டைரக்டாக சொல்கிறோம். ஸோ அது வேறு, அந்த கதையே வேறு. அந்த கதையில் இருக்கிற ஒரு வீக் சாம்பிளை எடுத்து எனக்கும் அப்படி ஆகுதுன்னு உங்களுக்கு அந்த மாதிரி எங்கேயோ இருக்குது. அதுக்கு அப்பா ஒரு வேலிட் ரீசனாக இப்போ தெரிகிறார். சரி, இப்போ நான் ரிவர்ஸில் கேட்குறேன். அப்பா நல்லா இருக்கார், உங்களுக்கு இப்படி ஒரு காரணம் வந்திருக்கு, மனசில் வந்திருக்கு, தப்பு பண்ணால் என்ன அப்படின்னு. அப்போ என்ன தோணியிருக்கோம்? அப்பாலாம் செய்யவே இல்லையே, நம்ம ஏன் அதை செய்யணும் அப்படி தானே வந்திருக்கோம். ஆமாம், இப்போ ஏன் வருது? இப்போ செய்யலாம், அப்பா செய்யலையா? இது உங்களுக்கு இந்த அப்பா இந்த கவுன்சிலிங்க்கு வரல, நாங்கள் பேசலை, ஏன்னா இங்கே இவங்க சரியாயிட்டாங்க. சார், அந்த ஹோண்டா சிட்டியே நான் கவலைப்பட போகிறதில்ல சார், அது மைலேஜ் வந்தால் என்ன வராட்டி என்ன, என் ஹோண்டா சிட்டி நல்லாயிருக்கு அவ்வளோதான் அப்படின்ற இடத்துக்கு இவங்களை நகர்த்தியாச்சு. அதோட இந்த கவுன்சிலிங் ஓவர். ஆனால் வராத அப்பாவுக்கும் இதை பார்த்துட்ருக்கிற அப்பாவுக்கும் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம் சில தவறுகளை செய்யும் பொழுது நம்ம குழந்தைங்க நம்மளை காரணமாக காண்பித்து அவங்க செஞ்சுருவாங்க, அது நமக்கு கில்ட்டு வரும், நம்ம செஞ்சிடக்கூடாது, நம்ம பையன் பொண்ணே இப்படி அதெல்லாம் ஓகே. ஆனால் ஆக்சுவலாக பொண்ணுக்கே அல்லது பையனுக்கே இயல்பாக அப்படி ஒரு சிந்தனை இருக்கும்போது நாம் அதுக்கு ஒரு வேலிட் ரீசனாக மாறிடுறோம். இது திருடுறதுலேருந்து, பொய் சொல்கிறதுலேருந்து,
பொலிட்டிக்ஸ்லேருந்து, வீட்டை சண்டை போடுறதுலேருந்து, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதுலேருந்து, இந்த சிகரெட் குடிக்கிறதுலேருந்து, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுலேருந்து, ரம்மி விளையாடுறதுலேருந்து, எதுவுமே நல்லது சொல்ல சார் நீங்கள். ஆமாம், இது எல்லாத்தையுமே ஒரு டெம்டேஷன் எல்லாத்துக்கும் சராசரியாக இருக்கிறது தானே சார். இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு 500 ரூபா இருக்குன்னா, இது இப்போ 500 ரூபாய் எடுத்து என்ன பண்ண போகிறோன்றது அப்புறம், முதல்ல எடுத்துருவோன்றது யதார்த்தமாக இருக்கிறது தானே. எதுவும் இருக்கே எடுத்து யாருது இல்லை எனக்கு வேண்டாம், போகிற வழியில் ஒரு பிச்சைக்காரன்ட்ட கொடுத்தேன் அப்படின்னு ஏதோ நம்ம இந்த இந்த லைனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால் இப்போ திரும்ப சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளை அறியாமல் ஒரு லைன் வந்துச்சு, போகிற வழியில் பிச்சைக்காரனை கொடுத்தேன், காரன், அந்த பிச்சைக்காரர் வராது நமக்கு. இப்படியெல்லாம் நம்ம பழகியிருக்கோம். இதெல்லாம் இயல்புகள். இந்த இயல்புகள்லேருந்து, இது நான் கான்ஷியஸாக சொன்னேன், இந்த இயல்புகள்லேருந்து நம்ம மாறணும்னா நமக்கு ஒரு டெம்டேஷன் இருக்கிறது இயல்பு. அதுக்கு அப்பா ரீசனாக இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்றது பொண்ணோ பையனோ யோசிக்க வேண்டியது. ஆனால் அப்பா யோசிக்க வேண்டியது பொதுவாகவே அவங்களுக்கு இயல்பு இருக்கும், அவங்களுக்கு இயல்புலேயே ஒரு டெம்டேஷன் இருக்கும். நாம் செஞ்சோம்னா அவங்களுக்கு வசதியாக போயிடும். இதுக்கு வேறு மாதிரி சொன்னால் புரிஞ்சிடும். நாம் செய்யலைன்னாலும் அவங்க செய்வாங்க. ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கும் அவங்கள சுற்றி. அது 1000 இருக்கலாம். நாம் செய்யவே இல்லைனாலும் அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செஞ்சா ஈஸி, போய் கேட்கவும் முடியாது. அவங்கள பார்த்தா பண்ணேன்னு சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணு பேசும்போது சொன்னாங்க, எங்கள் அப்பா அவர் எல்லா விதத்துலேயும் ஓகே சார், அவர் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காரு. அவரோட ஸ்மார்ட் ஃபோன் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், அவர் இமெயிலில் அவர் அவரோடது எல்லாம் பேங்க் உட்பட எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். என்ன கன்றாவியாக அவர் பேசிகிட்டு இருக்காரு, பேசிட்டு இந்த பக்கம் என்கிட்ட எப்படி அப்பா பொண்ணுன்னு எவ்வளோ அழகாக பேசுகிறாருன்னு 2 பக்கமும் எனக்கு தெரியும். இதை தான் இப்போ பார்த்துட்ருக்கிற அப்பாக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஆனால் இவங்க ஏன் சார் அந்த அப்பா நம்பிக்கையை உடச்சாருன்னு சொல்லிட்டு இவங்க ஏன் ஃபைட் பண்ணல அப்பாட்ட போயிட்டு? இங்கே தான் டெம்டேஷன் ஒன்று இருக்கே. இல்லை, அது ஒரு காரணமாக வச்சுக்கலாம். அதையும் தாண்டி அம்மாவுக்கு எப்படி பண்ணி துரோகம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபைட் அங்கே பண்ணியிருந்தா. இல்லை, அந்த மாரல் பைண்டிங்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் அது வேறு. அந்த ஒருவேளை அப்படி போயிருந்தால் இந்த கவுன்சிலிங் அவர் வந்திருப்பார், அம்மா வந்திருப்பாங்க. அப்படி இங்கே ஆல்ரெடி இங்கே உள்ள ஒரு சின்ன டெம்டேஷன் இருக்கே. ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்பாவை சீலில் பயன்படுத்தி அப்பாவே பண்ணுறாரு, நம்மவே பண்ணக்கூடாது. அப்பா இல்லை எனக்கு பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்ல முடியாது, அப்பா பண்ணும்போது நான் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கலாம். நிச்சயமாக உலகம் நோன்னு தான் சொல்லும், தெரியும் எனக்கு. ஆனாலும் கேட்கக்கூடாதா அப்படின்னா உள்ள என்னமோ ஒன்று உறுத்துது நமக்கு. ஆனால் ரொம்ப நுவான்சஸாக பார்க்கும்போது சார், இதில் பேரண்ட்ஸும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும். இல்லை, குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், பேரண்ட்ஸோட லைஃபு பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, அதுக்கான தண்டனையாக அவங்க அனுபவிப்பாங்க. அதை நீங்கள் ஒன்றும் சுமந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் நீங்கள் அந்த வண்டியில் மைலேஜ் கம்மியாக இருக்குதுன்னு கவலையே படாதீங்க. அது அந்த வண்டியோட பிரச்சனை, அது குப்பைக்கு போயிடும். உங்கள் வண்டி மைலேஜ் நல்லா இருக்கா, நல்லா இருக்குது, மெயின்டைன் பண்ணுங்கள். பேரண்ட்ஸுக்கு தான் எனக்கு என்னமோ இதில் நிறைய, ஏன்னா இயல்பாகவே குழந்தைங்களுக்கு ஒரு டெம்டேஷன் இருக்கும், போனால் என்ன, பார்த்தா இதை நோக்கி வேணா இருக்கலாம். ஆமாம், அப்பா ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸோட, அப்படி அப்பாக்கள்லாம் இருக்காங்க. இப்போ பையனுக்கு என்ன தோணும், நேற்று சினிமா போகலான்னு நினச்சேன், ஃப்ரெண்டு அப்பா திட்டுவார், போயிட்டு வரலாம், நாளைக்கு போயிட்டு வரலாம். இப்போ அவனுக்கு ஏற்கனவே ஒரு டெம்டேஷன் இருந்தது, அப்பா சரியாக இருக்காருன்னு அது ஒரு பயம் இருந்தது. அப்பா சரியில்லைன்னொடனே சரி செஞ்சுக்கலான்னு போயிடுவான். ஆமாம், அப்பா வழியில் நம்மளும் போவோம். ஸ்கூலில் அப்பா எங்கேயோ ஒரு இடத்துல அப்பாவோ அம்மாவோ தடைமா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுன்னு தோணுது எனக்கு. அவங்க வழி மாறினாங்க அப்படின்னா அதே வழி இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கணும். பேரண்ட்ஸ் வழி மாறினா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு இல்லை, ஃபாலோ பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்க, நம்ம மாறினதுனால அதை காரணமாக்கி அவங்க ஃபாலோ பண்ணிவிடுவாங்க அப்படின்றதோட இந்த செஷன் முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இதில் பேரண்ட்ஸ் 50+லையும் பேரண்ட்ஸ் தான், 20+லையும் பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஆகிறாங்க சார். இருக்கும். ஸோ இந்த யங் ஏஜ் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா, இப்போது தந்தையாக போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, தாயாக போகிறவங்க இல்லை, நீங்கள் சீக்ரெட்னு நினச்சிட்டு இருக்கிற எந்த விஷயமும் சீக்ரெட் இல்லை. அப்புறம் நீங்கள் 25-30 வயசில் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இன்றைக்கி குழந்தைங்க 10-12லேயே தெரிஞ்சுக்குதுங்க. அதனால் நீங்கள் எனக்கு தெரியும் பையனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பையன் சிரிச்சிட்டு போயிடுவான். அதான் பையனுக்கெல்லாம் தெரியும். நிறைய அப்பாக்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சதெல்லாம் இன்றைக்கி பசங்களுக்கு 12-13லேயே தெரிஞ்சிடும். இந்த கேப் 10 வருஷ கேப் வந்துடுது. இதில் நீங்கள் என்னமோ நான் செய்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு 10 வருடம் கழித்து 4 பேருமே, அந்த குடும்பத்தில் 4 பேர்னு வச்சுக்குவோம், 4 பேருமே எஃபெக்டிவாக நடித்தாங்கன்றது தவிர வேறு ஒன்றும் அந்த குடும்பமாக இருக்காது.
வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்காங்க அப்படின்னா, நம்ம பண்றதை யாரோ பார்த்துட்டே இருக்காங்க, குறிப்பா பசங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஆமா, அப்படின்ற ஒரு இது வருவாங்க, போறது நல்லது நிச்சயமா அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ இதில் என்ன சார் ரெக்கமெண்ட் பண்ண போறீங்க? எனக்கு பேரண்டிங் ரிலேட்டடாக யோசிக்கும்போது நாம் வந்து, அதாவது நம்ம ஏற்கனவே மலாலா புக்கை பேசியிருக்கோம். நீங்கள் இந்த மலாலா புக்கை வந்து ரொம்ப யோசித்து பார்த்தீங்கன்னா, படிக்க வேண்டாம் அப்படின்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்கிற ஒரு உலகத்தில், படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கிற உலகத்தில், நீ படித்தே ஆகணுன்றதுக்கு தான் ஒரு அப்பா போராடினார். அப்போ எந்த தப்பும் பண்ணலாம், எப்படி வேணால் வாழலான்ற ஒரு உலகத்தில் எந்த தப்பும் இல்லாமல் வாழ்ந்து காட்டுற அப்பாக்கள் அம்மாக்கள் தான் தேவைப்படுது. இப்போ தப்பு சரி அவங்கவுங்க மனசுக்கு அவங்கவுங்க, அது மனசாட்சிப்படி, அதுக்குள்ளே நான் வரல. ஆனால் இது வந்து என் பையனையோ பொண்ணையோ பாதிக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல பாதிச்சிடும் அப்படின்னா அதை கொஞ்சம் ரைட், இதுக்கு நாம் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடறது நல்லதுன்றது. ஏன்னா எதுவும் சீக்ரெட் இல்லை, தெரியாமல் பண்ணாலும் தெரியாமல் பண்ணுறதுன்றதே இல்லை, நீ எதுவும் சீக்ரெட் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உங்கள் பாஸ்வேர்டுன்னு, அதுக்கு பாஸ்வேர்டுன்றது காமன் வேர்டுன்னு அதை வச்சிடலாம். இல்லை, பாஸ்வேர்டை காமன் வேர்டுன்னு மாற்றிடலாம். அது பாஸ்வேர்டெலாம் கிடையாது. அதெல்லாம் உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற வேகத்துலேருந்தே அவங்க இது அப்படின்னு எடுத்துருவாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணுன்றது இந்த செஷன். நிச்சயமாக பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்கும் நம்புகிறோம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு. தேங்க்யூ. ஃபியூச்சரிஸ்டிக்காக நல்லா இருக்குது, தொழிலில் நான் தான் நம்பர் 1, சொசைட்டியில் நல்ல பேர், இதெல்லாம் இருந்தால் வீட்டில் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டாகணும்னு யார் சொன்னாங்க? வீட்டுக்கு வெளியில் இப்படி ஒருத்தர் நிற்பார், வீட்டுக்குள்ளே மனைவி அப்படி இருப்பாங்க, கை கட்டியிருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த புரிதல் சம்மந்தமாக நிறைய இடங்களை பேசப்படுது சார். ஆனால் எவ்வளோ பேசினாலும் அந்த புரிதலே வரமாட்டேங்குது யாருக்கும். ஏன்னா அது ஒரு வியாதி. கிட்டத்தட்ட 0லேருந்து வந்து ஜெயிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வியாதி இருக்குது. ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொல்லி, இந்த கம்பெனியோட மேனேஜரை நாங்கள் டெய்லி பார்க்குறோம், எங்கள் அப்பாவை தான் பார்க்க முடியல அப்படின்னு. ஆமாம், இப்போ நான் நேற்று ஆட்டோவில் வரேன், ஆட்டோ டிரைவருக்கு நான் கவுன்சிலரா இல்லை ட்ரெயினரா, யாருண்ணா? நான் ஒரு ட்ராவலர். அவர் இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் தூக்கி போட்டு போகிறாரு. அவர்கிட்ட போய் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா அவர் பாதியில் நிறுத்தி இறக்கி விட்டு விடுவார். டார்க் ப்ரௌன் ஷூ ஒன்று வச்சுங்க, டார்க் பிளாக் ஷூ ஒன்று வச்சுங்க. டார்க் பிளாக் ஷூ வந்து ஆஃபீஸ்க்கு, வீட்டில் இருந்து கிளம்பும்போது இதை போட்டுட்டு போங்க. அங்கே ப்ரௌன் ஷூ வச்சுங்க, அங்கேருந்து கிளம்பும்போது ப்ரௌன் ஷூவை போட்டுட்டு இங்கே வந்துருங்க. ப்ரௌன் ஷூ போடும்போதெல்லாம் நீங்கள் அப்பா ரிமைண்டர் இருக்கட்டும், ப்ரௌன் ஷூ, ஐயோ நான் அப்பாவால போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.